எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, இந்த தடவை தலைக்கு மேலே குரு உட்காந்து 1, 5, 7, 9ஆம் இடங்களை இயக்கப் போகிறார். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும்னு நீங்கள் அடம் பிடிக்கக்கூடிய காலகட்டம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூஸ்வலி நம்மளுக்கு தோணும், ஆனால் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு இந்த தடவை இல்லை நான் இப்போ ஜெயிக்காட்டி எப்பயும் ஜெயிக்க மாட்டேன், ஜெயிச்சே தீரணும், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த உடும்பு பிடியாக பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான உடும்பு பிடியாக சில விஷயங்களை பிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிகளை இந்த வைகாசி மாதம் நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். பயணங்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கப் போகிறது. குரு பார்க்குற இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5, 7ஆம் இடங்கள்லாம் வலுப்பெற போகிறனால நிறைய சமூகத்தோடு தொடர்பு படுத்திக்க போகிறீங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் விருத்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது. இது வரைக்கும் இல்லாமல் புதிய விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க மிதுன ராசிக்காரர்கள். எப்பயுமே உபஜய ஸ்தானங்களில் குரு அமரும் போது வலு அதிகமாக இருக்கும்னு சொல்லும்போது, இந்த தடவை மிதுனத்தில் அமரக்கூடிய இந்த குரு அப்படியே நேராக தனுசையும் பார்ப்பார். அது அப்படியே உங்களுக்கு 7ஆம் இடம். அவர் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுதுங்க. தடைப்பட்ட காரியம் அனைத்தும் நிவர்த்தியாக போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பயந்துக்கிட்டே இருந்தீங்களோ இது வரைக்கும், இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, அந்த பயம்லாம் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. சிந்தனை மேலவங்க போகிறது. அந்த சிந்தனை நேர்மறையான சிந்தனையாக இருக்க போகுது. அப்படியா இப்படியா இல்லாமல் இதை தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். யூஸ்வலி நான் எடுக்கும்போது சொன்னேன், மதிநுட்பம் பொருந்திய மிதுனராசிக்காரங்க மாதிரி பிளான் போடுறதுக்கு ஒருத்தவங்க பிறந்து தான் வரணும். நிறைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க, நிறைய கச்சாரில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மிதுனராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் எல்லாமே யார் மூளையை தன்னுடைய முதலீடாக போட்டு வேலை செய்வாங்களாம் மிதுனராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த தடவை உங்களுடைய மூளைத்திறன் அதிகரிக்க போகிறது. ஏன்னா குரு அப்படின்ற முழுமையான சுபத்திரம் உள்ளே உட்காந்துருக்கும் போது பயங்கரமாக இயக்குவார், சுபத்தன்மையாக இயக்குவார். எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் ஜெயிக்கணும், எப்படியெல்லாம் பார்க்கணும், எப்படியெல்லாம் பிழைக்கணும், நான் சமுதாயத்தில் என்னை எப்படி நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான தன்மைக்குள் போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறதுக்கான காலகட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்றேன். மிதுன ராசிக்கு என்னதான் ராசி பலன் சொன்னாலும் இந்த 12ஆம் இடத்தில் குரு இருந்து கொஞ்சம் நிறைய விரயங்களை, நிறைய ஹெல்த் ரீதியான பிரச்சனைலாம் கொடுத்துட்டே இருந்தாரு. இப்போ அப்படியே தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னா, கொஞ்சம் உண்மையை தானே சொல்லணும், லைட்டாக மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதனால ஒன்றுமே இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், கிரகங்களுக்கு எப்பயுமே 2 விதமான சைடு இருக்கும். ஒன்று நல்லவன், ஒன்று ரொம்ப நல்லவன். நம்ம ரொம்ப நல்லவனை இயக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். நம்ம நல்லவனை இயக்கும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.